ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா வாழைக்காய் வச்சு ஒரு ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயுமே பண்ணக்கூடியதான். வாழைக்காய் வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணுறாங்க. வாழைக்காய் புட்டு, வாழைக்காய் கூட்டு, வாழைக்காய் குழம்பு, வாழைக்காய் பஜ்ஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வாழைக்காய் வந்து தென்பகுதி மக்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காய் வந்து வெப்பமண்டல பகுதிகளில் நிறையாவே விளையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைக்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழைக்காய் வைக்கிறது உண்டு. அதே மாதிரி கல்யாண வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான் சமைப்பாங்க. குட்டீஸ்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாழைக்காய் ஃப்ரை வச்சு கொடுத்தீங்கன்னாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைக்காயில் வந்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த காயில் வந்து நிறைய நார்ச்சத்து கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரெல்லாம் டயட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாழைக்காய் உணவில் நிறையாவே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய போதுமான அளவு பொட்டாசியம் இந்த காயில் நிறையாவே இருக்கும். ஸோ பிபி இருக்கிறவங்களாம் தாராளமாக அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் உள்ள அதிகமான சோடியத்தை சிறுநீர் மூலியமாக வெளியேற்றுதாங்க இந்த வாழைக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அதெல்லாம் வந்து கரைச்சிருந்தாங்க. இன்சுலின் அப்படின்ற ஒரு திரவம் அதில் இருக்குது. அது வந்து ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சிறுநீரக புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால தோல் மற்றும் முடிக்கு சேதத்தை எதிர்த்து போராடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கொலாஜன் இதில் வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம சருமத்துக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் வந்து அளவாகவே சாப்பிட்ணும். இப்போ சில பேருக்கு வந்து அதை சாப்பிட்டதுமே இப்போ வயிறெல்லாம் பொறுமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு ஒரு மந்தமாகவே இருக்குது இந்த காய் சாப்பிட்டு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த காயை வந்து அளவாகவே எடுத்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி போட்டு சாப்பிட்லாம், சோம்பு, பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் நிறையா சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்களுமே கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வயிறு உப்பிசம் அப்படின்றது வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் அளவாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த காயை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா வாந்தி, குமட்டல் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாழைக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மிளகுத்தூள், சோம்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் செட் பண்ண வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட்டு மாதிரி கிடைக்கும். அது கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பராகவே நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.